வணக்கம். நான் டாக்டர் லோகநாதன், ஜெனரல் சர்ஜன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பைல்ஸ், அதாவது தமிழில் மூலம்னு சொல்லலாம், மெடிக்கல் டெர்மினாலஜியில் ஹெமராய்ட்ஸ்னு சொல்லுவோம். 50 வயசு அடையிறதுக்குள்ள மேக்ஸிமம் பீப்புள் தன்னோட லைஃப் டைமில் அட்லீஸ்ட் 50% ஆஃப் த பீப்புள் ஒரு தடவையாவது இந்த பைல்ஸோட சிம்டம்ஸை இல்லை அந்த ப்ராப்ளம் அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் அதை பற்றியான புரிதல் இன்னும் ஃபுல்லாக நிறைய பேருக்கு இல்லை. ஸோ இதை இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம். பைல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆசனவாய்க்கு உள்புறமாக இருக்கிற சதையும் இரத்த குழாயிலும் ஏற்படக்கூடிய ஒரு கட்டி மாதிரியான ஒரு ப்ராப்ளம் தான் பைல்ஸ்னு சொல்லுவாங்க. இதை எதோட மேற்கோள் காட்டலான்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காலில் ஏற்படக்கூடிய அந்த இரத்த நாணங்களோட டைலட்டேஷன் சொல்லுவோம், வேரிகோஸ் வெயின், அந்த மாதிரியான பிரச்சனை ஆசன வாயில் ஏற்படும் போது அதை தான் பைல்ஸ்னு சொல்கிறோம். இந்த பைல்ஸ் பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கலாம், உள் மூலம், வெளி மூலம். இந்த மூலம் பிரச்சனை என்ன மாதிரியான ப்ராப்ளம் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலானவர்களுக்கு மோஷன் போகும்போதும் போய் முடித்த பிறகும் ஃப்ரெஷ் பிளட் மோஷன் போனதுக்கப்புறம் அந்த டாய்லெட் பேனில் பிளட் வரும். இதுதான் மோஸ்ட் காமனாக எல்லாருமே சஃபர் ஆகிற சிம்டம்ஸு. இதை தவிர்த்து பைல்ஸ் பெருசாக இருக்கும்போது ஆசனவாய் பகுதியில் கட்டி மாதிரி தென்படலாம். இந்த உள்மூலம் வெளிமூலம் ரெண்டையும் பிரித்தறிகிறதுக்கு ஒரே ஒரு சிம்டம் தான். உள்மூலத்தில் பெரும்பாலும் வலி இருக்காது, வெளி மூலத்தில் பெரும்பாலும் வலி இருக்கும். இதுதான் பைல்ஸ்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தொந்தரவுகள். இந்த மாதிரி தொந்தரவு யார் யாருக்கெல்லாம் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள்பட மலச்சிக்கலால் அவதிப்படுறவங்க, நாள்பட லூஸ் மோஷன் போகிறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, அண்டு ரொம்ப வெயிட் கெயினில் இருக்கிறவங்க, அண்ட் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது ஆஃபீஸ் ஜாப் மாதிரி பார்க்குறவங்க, மேக்ஸிமம் ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரிஸ்க் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அதிகமாக எடை தூக்குறவங்க, இவங்களுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவங்க மருத்துவர் அணுகும்போது மருத்துவர் அந்த ஆசனவாய் பகுதியை எக்ஸாமைன் பண்ணி செக்கப் பண்ணி பார்ப்பார். அதுக்கப்புறம் ப்ராக்டோஸ்கோப்பின்னு ஒரு சின்ன டியூப் மாதிரி இருக்கும், ஒரு 12-15 சென்டிமீட்டர் டியூப் மாதிரி இருக்கும். அது உங்கள் ஆசனவாய் பகுதியில் இது செக் பண்ணி போட்டுட்டு பைல்ஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணுவார். வேறு என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக டயட் அண்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். ஸோ டயட்டில் பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்து சரிவிகித அளவில் நார்ச்சத்து எடுத்துக்கணும். தண்ணி ரெகுலராக குடிக்கணும், அட்லீஸ்ட் 2 to 2.5 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு குடிக்கணும், அதுக்கு குறையில்லாமல் குடிக்கணும். 2வது உடற்பயிற்சி செய்கிறது. 3வது வந்த பைல்ஸ்க்கு என்ன மாதிரியான ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணுறது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. சில மெடிக்கேஷன்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கொடுக்கும்போது பைல்ஸ் க்யூர் பண்ணலாம். அதை விட கொஞ்சம் சைஸ் பெருசாகும்போது அதுக்கு அடுத்துக்காக லெவல் ட்ரீட்மெண்ட் போவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேண்டிங்னு ஒன்று இருக்குது. பைல்ஸில் ரப்பர் பேண்ட் மாதிரி மெடிக்கல் சிலிக்கான் ரப்பர் பேண்ட் ஒன்று போட்டு அதை சுருக்க வைப்பாங்க. இன்னொன்று ஸ்க்ளீரோதெரப்பி, பைல்ஸில் ஒரு இன்ஜெக்ஷன் மூலயமா மருந்து செலுத்தி அதை சுருக்க வைக்கிறது. இது தவிர்த்து ஆப்ரேஷன் மூலயமா ரிமூவ் பண்ணுறது, ஹெமராய்டெக்டமின்னு சொல்லுவாங்க, பைல்ஸ் ரிமூவ் பண்ணுறது. இப்போது லேட்டஸ்ட்டாக ஸ்டேப்லர் ஹெமராய்டெக்டமி, ஸ்டேப்லர் கொண்டு ஹெமராய்ட்ஸை சரி செய்கிறது, அண்டு லேசர் கொண்டு சரி செய்கிறது, அண்ட் இன்ஃப்ராரெட் தெரப்பி அது மூலயமா சரி செய்கிறது. இந்த மாதிரியான புது ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னொன்று லேட்டஸ்ட்டாக டாப்லர் துணை கொண்டு அந்த பைல்ஸுக்கு போகிற அந்த ரத்த ஓட்டத்தை நிப்பாட்டுறது மூலயமா பைல்ஸை சுருக்கிறது. இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது என்ன ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு உங்கள் டாக்டர் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் மற்றும் பைல்ஸோட சுச்சுவேஷனை பார்த்துட்டு டிசைட் பண்ணுவார். பைல்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? சில பிரச்சனைகள் வரலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அந்த பைல்ஸ் இருக்க பெருசாகிட்டே போகும்போது ஆசனவாய் பகுதியில் பர்மனெண்ட்டாக வெளியே கட்டி மாதிரியே இருக்கும். அது ப்ரொலாப்ஸ்னு சொல்லுவோம். அது உட்காரும் போதும் சில பேருக்கு பிரச்சனை கொடுக்கலாம். அண்டு நாள்பட மோஷன் போகிறதுக்கும் இன்னும் மலச்சிக்கலை ஏற்படுத்தலாம். 2வது, அந்த பைல்ஸ்லேருந்து அதிகப்படியான ப்ளீடிங் ஆகிறதுனால உங்களுக்கு இரத்த சொகை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 3வது, அந்த பைல்ஸுக்குள்ளே இருக்கிற இரத்த குழாயில் இரத்த கட்டி ஏற்பட்டுச்சுன்னா அதீத வலியோட அந்த கட்டி உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பைல்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. டயட்டில் ரெகுலராக ஃபைபர் சேர்த்துக்கணும். காய்கறிகள் அண்டு பழ வகைகளை ரெகுலராக சேர்த்துக்கிறது மூலயமா நம்ம மோஷன் ஃப்ரீயாக போகும். அண்ட் ரெகுலராக வாட்டர் 2 to 2.5 லிட்டர்ஸ் குடிக்கும்போது மோஷன் இலகுவாக இருக்கும். ஸோ கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை உங்களுக்கு இல்லாமல் இருந்ததுன்னா பைல்ஸ் வருவதற்கு மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். 2வது, ரெகுலர் எக்ஸசைஸ். 3வது ரெகுலராக டாய்லெட்டிங் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க.
மேக்ஸிமம் டாய்லெட்குள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அன்னெசரியாக ஸ்ட்ரெயின் பண்ணிங்கன்னா அதுவும் பைல்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. செடென்ட்ரியாக ஒரே இடத்துல உட்காந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா எவ்ரி 1 to 2 hours ஒரு 5 minutes கொஞ்சம் சின்ன வாக் போகலாம் ஆஃபீஸ்க்குள்ளேயே. ஸோ தட் அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதன் மூலயமாக பைல்ஸ் வருவதை நீங்கள் தடுக்கலாம். இன்னொன்று மெயினாக பைல்ஸ் வரவங்களுக்கு கொலோனோஸ்கோபி பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு கொலோனோஸ்கோபி ரொம்ப முக்கியம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இது பெருங்குடலில் ஏற்படும் கேன்சரும் இந்த பைல்ஸோட சிம்டமும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியாக இருக்கும். அதை பிரித்தறியதற்கு கொலோனோஸ்கோபி தேவை. யார் யாருக்கெல்லாம் கட்டாயம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 வயதிற்கு அதிகமாக இருப்பவர்கள், குறைந்த நாளில் ரொம்பவே வெயிட் லாஸ் இருக்குது அப்படின்னாலோ, இல்லாட்டி குறைந்த நாளில் சமீபத்தில் ஏற்பட்ட அந்த மலம் கழிப்பதில் கொஞ்சம் மாற்றங்கள் உங்களோட ரெகுலர் ஹேபிட் இல்லாமல் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, ஆல்டர் ஆகிருக்கு அப்படின்ற பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தாலோ, அண்டு மோஷனில் ரொம்ப பிளட் லாஸ்னால் உங்களுக்கு இரத்த சொகை மாதிரி ஏற்பட்டிருந்தாலோ கட்டாயம் நீங்கள் கொலோனோஸ்கோபி செய்ய வேண்டும். இந்த கொலோனோஸ்கோபி ஃபர்தராக என்னன்னு சொல்லிட்டு உங்கள் டாக்டர் அணுகும்போது அவர் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவார். கொலோனோஸ்கோப்பின்றது சின்ன ஒரு கேமரா உதவி கொண்டு பெருங்குடலோட உள்பகுதியை ஃபுல்லாக எதாவது கட்டிகள் வேறு எதாவது பாலிப்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒன் ஹெல்த் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், GST ரோட், வண்டலூர். புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு ஒன் ஹெல்த் இருக்கு.